Hello friends, welcome back to the channel. Terraform in Tamil நம்ம வந்து 21st வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Terraformல லோட் ஆர்டர் அண்ட் சிமெண்டிக்ஸ் இதை பத்தி வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். ரியல் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரிங்களா? வாங்க போலாம். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் டைரக்டரிக்குள்ள நம்ம நிறைய விதமான ஃபைல்ஸ் வந்து வச்சிருப்போம் ரியல் டைம்ல. சரிங்களா? நீங்க நார்மலா நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் டைம்ல என்ன பிஓசினா பரவாயில்ல. நார்மலா ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் டைரக்டரி வந்து ஒரே ஃபைல்ல வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு இப்போ நான் வந்து வச்சிருக்க ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபைல் வந்து வச்சிருக்கிறேன். ஒரு மெயின் டாட் டிஎஃப் அப்படின்றதுல வந்து ஒரு ஈசி2 கிரியேஷனுக்கான ஃபைல் வந்து வச்சிருக்கிறேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலாஸ்டிக் ஐபி ஒன்று கிரியேஷன் பண்ணி அசோசியேட் பண்ணுறது இந்த ஈசியூட்டில் அசோசியேஷன் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபைல் வந்து EIPF டாட் டிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் வச்சிருக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎம் யூசர் வந்து நான் கிரியேஷன் பண்ணுறேன். கரெக்டாக. தென் வந்து ப்ரொவைடர்ஸ் நம்மளுக்கான கிரெடென்ஷியல் ஏடபிள்யூஸோட கிரெடென்ஷியலாக நான் ப்ரொவைடர்ஸ் அப்படின்ற டைரக்டரிக்குள் ஃபைலில் வந்து வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு 4 ஃபைல் வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம நிறைய ஃபைல் வந்து வச்சிருப்போம் ரியல் டைமில். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய என்வாயர்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்டில் நம்ம மேனேஜ் பண்ணும்போது ஒரே ஃபைலில் கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ண மாட்டாங்க. அது வந்து நமக்கு வந்துட்டு பின்னால் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம செப்பரேட்டாக ஒரு ஐஎம் யூசர்னா ஒரு ஒரு ஃபைலு, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், விபிசி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ஒரு ஃபைலு, வேரியபிள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இதில் வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக நம்ம வந்து ஒரு வேரியபிளை சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஐஎம் யூசர் ஆட் பண்ணணும். ஏன்னா டீமில் வந்து மல்டிபிள் பர்சன் இருப்போம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவரால் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். சரியா? ஃபைல் நேம் வச்சு என்ன பண்ணுவார், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இப்போ ஒரு ஐஎம் யூசர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு டேரெக்டாக போயிட்டு ஐஎம்_யூசர் டாட் டிஎஃப் வச்சிருக்கோம். அதில் போயிட்டு என்ன பண்ணுவார், ஒரு யூசர் வந்து ஆட் பண்ணிடுவார். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரியல் டைமில் இப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்க. சரியா? ஒரே ஃபைலில் வந்து யாரும் மேனேஜ் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைலில் நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறோம், டெராஃபார்ம் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்க்குறோம். லோட் ஆர்டர் அண்ட் சிமெண்டிக்ஸில் அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் எடுத்துக்கிறோம் நம்மளோட கான்ஃபிகரேஷன் டைரக்டரிக்குள்ள. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ டெஸ்டிங் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா 4 ஃபைல் வச்சிருக்கிறோம். இப்போ மெயின் டாட் டிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா EC2 கிரியேஷன் வச்சிருக்கிறோம். தென் அதர் தென் எலாஸ்டிக் ஐபி ஐஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஐயில் ஸ்டார்ட் பண்ணுற வச்சிருக்கோம். தென் ப்ரொவைடர்ஸ் வச்சிருக்கிறோம். இப்போ என்ன மாதிரி ஆர்டர் எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எலாஸ்டிக் ஐபி தான் உங்களுக்கு எடுத்துக்கிறோம். எலாஸ்டிக் ஐபி கிரியேஷன் ப்ளஸ் அசோசியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 4 ஆட் வந்திருக்கு. அப்படியே நான் மேலே டாப்பில் போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் ஐபி கிரியேஷன். கரெக்டாக? எலாஸ்டிக் ஐபி கிரியேஷன் ப்ளஸ் தென் அசோசியேஷன் பண்ணுறதுக்கான இது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் யூசர். தென் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா EC2 கிரியேஷன் வந்து வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் உங்களுக்கு என்னது எடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் வந்து என்ன மாதிரியான ஃபைல் எடுத்துக்கிறோம், ஆல்ரெடி நம்ம இந்த இதில் பார்த்த மாதிரி .df.df.json இந்த மாதிரியான ஃபார்ம் எண்டிங் இருக்கிற ஃபைலை மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் எடுத்துக்கிறோம். அதர் தென் மற்ற ஏதாவது ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைலை கண்டிப்பாக எடுத்துக்கிறாது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிடும். சரியா? இதான் வந்து ரெண்டாவது. செகண்ட் வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ரைட் ஃபைல்ஸ். அதாவது இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஓவர்ரைட்னு ஒரு ஃபைல் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு ரிசோர்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு EC2 திரும்ப நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வருது. நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் டாட் டிஎஃப்ல போயிட்டு இப்போ இந்த ஃபைலில் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதே காப்பி பண்ணி கீழே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், கீழே பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சேம் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மை EC2ன்ற நேம்லேயே நான் சேவ் பண்ணிட்டு நான் இப்போ திருப்பி டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு எரர் அடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த டிக்ளேர் பண்ணிட்டோம், இந்த நேம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அதனால நமக்கு என்ன யூனிக்காக இருக்கணும் அப்படி ஈச் மாடல் வந்து யூனிக்காக இருக்குன்றதுனால நமக்கு எரர் அடிக்குது. அப்போ இதுதான் வந்து இதில் இருக்கிற விஷயம். அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நம்ம வந்துட்டு சேம் நேம்லேயே நம்ம வந்து இன்னொரு ஏஎம் ஐடி கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மை EC2க்கு பதிலாக மை EC2லே நான் இன்னொரு நேம் கொடுக்கணும். அந்த ஏஎம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம் ஐடியில் நான் கஸ்டம் ஏஎம் ஐடி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேமை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். எந்த நேமு, இங்கே இருக்கிற நேம் இருக்கு இல்லைங்களா, இந்த நேம் அதுவும் இங்கே வச்சு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் ரைடு அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓவர் ரைடுன்ற நேமில் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், இங்கேருந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு நான் அதை சேவ் பண்ணிவிட்டு தனியாக இன்னொரு நேம் ஜஸ்ட் நான் இப்போ ஓவர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட்டு நான் ஒரு ஓவர் ரைடுன்னே கிரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இது எப்படின்னு பார்த்துருவோம். ஓவர் ரைட் ஓகேவா, ஓவர் ரைட் டாட் பிஎஃப் அப்படின்னு கொடுத்து ஓகே. இப்போ நான் வந்து அந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கூட சேம் நேம்லேயே இப்போ நீங்கள் கொடுக்கலாம், ஓவர் ரைடுன்னே கொடுக்கலாம். இப்போ ஏஎம்ஐ ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கஸ்டம் ஏஎம்ஐ ஐடி கொடுக்குறேன். சரியா? கஸ்டம் ஏஎம்ஐ ஐடி வந்து நான் கொடுக்குறேன்.
நம்மளுடைய ஓன் ஏஎம்ஐ இருக்குன்னு வைங்க. சரியா? அப்போ நான் வந்து கஸ்டம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு நேம் நம்மகிட்ட கிடையாது. நம்ம போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப தான், அப்ளை பண்ணுறப்ப தான் எரர் அடிக்கும். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஏஎம்ஐ ஐடி ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டம் ஏஎம்ஐ வந்து நான் கொடுக்குறேன். சரியா? கஸ்டம் ஏஎம்ஐ கொடுத்துட்டு சேம் நேம்லேயே கொடுக்குறேன். ஆனால் என்னன்னா நம்ம ஓவர் ரைடுன்ற ஒரு நேமில் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் டெராஃபார்ம் பிளான் கொடுத்தீங்கன்னா அதே 4 தான் ரிசோர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ மெயின் டாட் டிஎஃப்ல இருக்கக்கூடிய ஏஎம்ஐ எடுத்துக்கிறது இந்த ஓவர் ரைடுன்றது இருக்கு இல்லையா, அந்த ஏஎம்ஐ ஐடி தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறோம். செக் பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே, எடுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போ 4 ரிசோர்ஸ் கிரியேஷன் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேஷனுக்கு மேலே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டம் ஏஎம்ஏ தான் எடுத்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓவர் ரைடுன்ற நேமில் நம்ம வந்து இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி கொடுக்குறப்ப மை ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் 2 மெர்ஜ் ஆகிடுது. தெரியுதா உங்களுக்கு? ஓவர் ரைடுன்ற நேமில் இதான் ஏடபிள்யூஎஸ் டெராஃபார்ம் டாக்குமெண்டேஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே தெரியல உங்களுக்கு வந்துட்டு லோட் ஆர்டர் அண்ட் சிமெண்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த ஓவர் ரைடு ஃபைல்ஸ் மட்டும் எக்ஸப்ஷனாக இருக்குது. அப்போ ஓவர் ரைடு ஃபைலை நீங்கள் கொடுக்கும்போது இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்த்தது. இப்போ ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து வெப்ன்ற நேம்லேயே நான் ஓவர் ரைடில் தனியாக ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த ஏஎம்ஐடி எடுத்துக்கிறாது. இவங்க கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஃபியூ அப்படின்னு சொல்லி இந்த ஏஎம்ஐடி தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம வந்து இங்கே பார்த்தது ரியல் டைமில். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா? அப்போ சேவ் ஓவர் ரைடு அப்படின்றது மட்டும் கான்செப்ட். ஆனால் அது ஓவர் ரைடு நேமில் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஓவர் ரைடுன்ற நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவர் ரைடுன்ற நேம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓவர் ரைடு 1ன்னு கொடுத்துறேன்னு வைங்க. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பிளான் கொடுத்தீங்கனாலும் எரர் அடிக்கும். சரியா? இப்போ ஆல்ரெடி டிக்ளேர்னு வரப்போ அப்போ கண்டிப்பாக ஓவர் ரைடு நேமில் தான் கொடுக்கணும். ஓகேவா? அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம். ஒருவேளை நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஓவர் ரைடு அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் வந்து அந்த மெயின்லேயே போயிட்டு நான் வேறு நேமில் கொடுக்குறேன். அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணி டேரெக்டாக கொடுக்குறேன். நான் வேறு நேமில் கொடுக்குறப்ப கூட நீங்கள் மை இன்ஸ்டியூட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டிஜிட்டல் அதாவது 1 2 3 இல்லைனா வந்து டேஷில் ஆரம்பிக்கிறது, சரியா, ஐஃபோன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் எரர் அடிக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் கன்வர்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியாங்க. லாஸ்ட்டாக வேணால் டிஜிட்டல் இருக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்லேயே நான் வந்து இப்போ வந்து 1 நம்ம கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் எரர் தான் அடிக்கும். இது ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. பார்த்தீங்களா? இப்போ வந்து கம்பல்சரி லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? டிஜிட்டல் அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா டேஷ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது. ரிசோர்ஸ்க்கான நேம் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து இந்த இதில் வந்து செகண்டாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஓவராலில் அதை பற்றியான ஃபுல் கான்செப்ட் பார்த்துருக்குறோம். எப்படி வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து நமக்கு வந்து ஃபைல் கிரியேஷன் ஆகும் அந்த சேம் கான்ஃபிகரேஷன் டைரக்டில் பார்த்துருக்குறோம். தென் வந்து உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் ஃபைல் எடுத்துக்கிறோம் நம்ம பார்த்தோம். .df.json இது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதை தான் ஏதாவது ஃபைல் நேம் நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறோம். இக்னோர் பண்ணிட்டும் பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடு அப்படின்றது சேம் ரிசோர்ஸ் நேம்லேயே நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் ரைடை வச்சு நம்ம அதை என்ன பண்ண முடியும், அதை ஓவர் கம் பண்ண முடியும். நமக்கு வந்து சேம் நேம்லேயே நம்ம கொடுத்து வேறு ஏஎம்ஐ எடுத்துக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஓவர் ரைட் .tf அப்படின்னு கிரியேட் பண்ணி நம்ம பண்ண முடியும். சேம் நேம்லேயே நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதர் நேமில் நம்ம கிரியேட் பண்ணும்போது கூட நம்ம வந்து லெட்டரில் தான் கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தது. லெட்டரில் தான் கம்பல்சரி நேம் கொடுக்க முடியும். அதர் நேம் வந்து டேஷில் டிஜிட்டல்லே நம்ம என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்கோர்லேயே நம்மளால் கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு லைவ் என்வரன்மெண்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ஆர்டர் லோட் ஆர்டர் சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். என்வரன்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இதை உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் டவுட் இருந்து அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம இன்னொரு டெராஃபார்ம் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.